தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட செய்திகளோடு மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்கிறோம். குறிப்பாக மகர சிறைச்சாலையை அண்டிய பகுதிகளில் உடனடி ஊரடங்கு அமுலுக்கு வருவதாக போலீஸ் தரப்பு அறிவித்திருக்கின்றது. மறு அறிவித்தல் வரை ராகம போலீஸ் எல்லைக்குள் போலீஸ் ஊரடங்கு உடனடியாக அமலுக்கு வருவதாக போலீஸ் தரப்பு அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக மகர சிறைச்சாலையின் கிளர்ச்சியை அடுத்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இந்த மறு அறிவித்தல் வரை இந்த ஊரடங்கு அமுலில் இருக்கும் என போலீஸ் ஊடகத்தரப்பு இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்று மாலை இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதம் அல்லது மதியத்தின் பின்னர் இடம்பெற்ற அசம்பாவிதம் இவ்வாறானதொரு பாரியதொரு பதட்டமான சூழ்நிலைக்கு இட்டு சென்றிருந்தது. இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நள்ளிரவு 11:30 மணிக்கு பின்னர் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அங்கு இருக்கின்ற சம்பவம் என்பது சற்று கைமீறி செல்லக்கூடிய சூழ்நிலை எழலாம் என்பதனை கருத்தில் கொண்டு போலீசார் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிகளுக்கு விசேட அதிரடிப்படையினரும் சிறப்பு கமாண்டோ படையினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்களும் அந்த களமுனைகளை பரிசோதித்து வருகின்றார்கள். ராகம போலீஸ் பிரிவிலே இந்த ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்ற போது பொதுமக்களும் நடமாட்டங்களை முழுமையாக நிறுத்தி வீடுகளுக்குள் இருக்கும்படியாக போலீஸ் தரப்பு வேண்டிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது சம்பவத்தை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், ராணுவம் மற்றும் கடற்படையினர் பெருமளவில் அந்த பகுதிகளில் தற்போது வரைக்கும் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் விசேட உலங்கு வானூர்தி, ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன், அதாவது விசேட கேமராக்கள் மூலமாகவும் வான்வெளி முழுமையாக கண்காணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அங்கு தீப்பரம்பல் ஏற்பட்டவுடன் சில கைதிகள் தப்பித்து சென்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வான் கண்காணிப்பும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருளுக்கு அடிமையான சில கைதிகள் அல்லது சில குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முருகல் தான் இந்த மோதலுக்கு காரணம் என்று சொல்லியும் அதன் பின்னணியில் சில அரசியல் சக்திகள் இருக்கலாமா என்கின்ற அடிப்படையில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த 7க்கும் மேற்பட்ட கைதிகள் என்றுதான் நாம் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். இப்போது பல கைதிகள் அதில் காயமடைந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல கைதிகள் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிகிச்சை பெற்று வந்த ஒரு கைதிதான் தற்போது மரணம் அடைந்திருக்கின்றார். சில கைதிகள் சிறையின் தற்காலிக கட்டுமான பகுதியை உடைத்து தப்பிச் செல்ல முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சிறை அதிகாரிகள் எச்சரிக்கை துப்பாக்கி வேட்டுக்கள் நடத்தியதாகவும் வன்முறையில் ஈடுபட்ட சிலர் சிறை வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்துக்கு தீ வைத்ததாகவும் தகவல்கள் வெளியானது நாம் அனைவரும் அறிந்தது. சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றது. இன்று சிறை கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்கள் போலீசார் மற்றும் காவலரன் பகுதிகளில் தாக்க முற்பட்டிருக்கின்றார்கள். துப்பாக்கி சட்டம் கேட்டதை தொடர்ந்து கைதிகளின் உறவினர்கள் அப்பகுதிகளுக்கும் சிறைச்சாலை மற்றும் ராகம வைத்தியசாலை அருகே அதிகளவான மக்கள் திரண்டு வந்து அந்த பகுதிகளில் முற்றுகையிட்ட வண்ணமாக இருந்தனர். இந்த கூட்டத்தில் இருந்த சிலர் போலீசாருடைய பாதுகாப்பு அரண்களை உடைக்க முயன்றதுடன் பாதுகாப்பு படையினர் மீது கற்களையும் தடிகளையும் வீசி தாக்குதல் நடத்த முற்பட்டனர். அந்த பொதுமக்களோடு ஒரு குண்டர் குழுவும் இருந்தமை அவதானிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு கூறுகின்றது. இதனையடுத்து கூட்டத்தை கலைப்பதற்காக நீர்த்தாரகை பிரயோகங்கள் வாகனங்கள் மூலம் செலுத்தப்பட்டிருக்கின்றன. சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கிருக்கக்கூடிய விசேட அதிரடிப்படையின் சார்பில் பேசவல்ல அதிகாரி கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை உடனடியாகவே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினரும் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் மீண்டும் அந்த போலீஸ் தரப்பு கூறியிருக்கின்றது, மறு அறிவித்தல் வரை ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் போலீஸ் ஊரடங்கு அமுலில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. யாரும் வெளி நடமாட்டங்களை ஏற்படுத்த வேண்டாம், வெளி நடமாட்டங்களை தவித்துக் கொள்ளுமாறும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வகையான சூழ்நிலையில் இப்போது ராகம பகுதி, குறிப்பாக சொல்ல போனால் அந்த சிறைச்சாலை ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலே இப்போது ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் மகர சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை அண்டு இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளிலும் கூட அதிகளவான மக்கள் பார்வையிட வந்தது மட்டுமல்ல, அங்கிருந்த அமைதியின்மை ஏற்படுத்த முயற்சி செய்த போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. ஒரு அமைதியின்மை அல்லது ஒரு மேலதிகமான பதட்டமான சூழ்நிலை அந்த பிரதேசத்தில் இப்போது ஓரளவு
போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு மேலதிகமான கடற்படையினர் மற்றும் இராணுவத்தினர் போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முடிந்தவரை அந்த பகுதிகளிலே இப்போது பூரண கட்டுப்பாடு நிலவுவதாக படைத்தரப்பு கூறுகிறது. இப்போது பொதுமக்கள் தரப்பு கூறுகிறது மகரை சிறைச்சாலை பகுதிக்குள் அல்லது சிறைச்சாலை வளாகத்துக்குள் தொடர்ந்து துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படுகின்ற இலங்கை நேரம் நள்ளிரவு 12 மணி, குறிப்பாக இன்று 2ஆம் தேதியாகி இருக்கிறது. இந்த நள்ளிரவு வேளையிலும் அங்கு மக்கள் பதட்டத்துடன் இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அந்த பகுதிகளிலே சட்டம் ஒழுங்கை முரணாக செயற்படுத்த முற்பட்டது அல்லது அமைதியின்மை ஏற்படுத்த முற்பட்ட போதுதான் இந்த போலீஸ் ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தரப்பில் ஒரு மேலதிகமான ஒரு காடையர் குழு கொண்டும் இறங்கி இந்த தாக்குதல் அல்லது இவ்வாறான ஒரு நாசகார வேலைகளில் ஈடுபட முயற்சி செய்த போதுதான் அதனை சுதாகரித்துக் கொண்ட இலங்கையின் போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போது அந்த பகுதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பூரணமான அமைதி நிலவி கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னர் என்ன தகவல் கிடைக்கப்படுகிறது என்பதை பார்த்து மேலதிகமாக உங்களோடு மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறோம். நன்றி. Saya nambah lagi ini itu.